Hi guys, this is Nivita. In the video, 12th standard physics unit 4 electromagnetic induction and alternating current lesson la irukra methods of producing induced EMF அப்படிங்கற டாபிக் தான் பார்க்க போறோம். ஓகேவா? induced EMF னா என்னது? நம்மளாவே வந்து ஒரு EMF இன்டியூஸ் பண்ணி உருவாக்குறது. ஸோ அதுக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்கு, அதை தான் பார்க்க போறோம். முதல்ல இன்ட்ரோடக்ஷன்ல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா, electromotive force is the characteristic of any energy source capable of driving an electric charge around a circuit. ஸோ எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு கேரக்டரிஸ்டிக் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏதோ ஒரு எனர்ஜி சோர்ஸ்க்கு உடைய ஒரு கேரக்டரிஸ்டிக் அப்படின்னு கூட சொல்லலாம். அதால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா, ஒரு எலக்ட்ரிக் சார்ஜை ஒரு சர்க்கியூட்டை சுற்றி ட்ரைவ் பண்ண முடியும் எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸால். இப்போது எனர்ஜி சோர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த எனர்ஜி சோர்ஸ்னால் முதல்ல என்னென்னு பார்க்கலாம். சம் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் எனர்ஜி சோர்ஸ் விச் ப்ரொவைட் EMF ஆர் எலக்ட்ரோகெமிக்கல் செல்ஸ் லைக் அந்த கெமிஸ்ட்ரி ப்ளஸ் எலக்ட்ரிசிட்டி ரெண்டும் சேர்ந்து ஒர்க் பண்ணுறதா எலக்ட்ரோகெமிக்கல் செல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தெர்மோ எலக்ட்ரிக் டிவைசஸ் அப்படின்னா ஹீட் மூலியமாக எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்ணுறது இருக்கட்டும். ஸோ அந்த மாதிரி டிவைசஸ்லாம். சோலார் செல்ஸ்னால் அந்த லைட்டு அதை பேஸ் பண்ணி வர்றது. எலக்ட்ரிக்கல் ஜென்ரேட்டர் இதெல்லாமே நமக்கு என்ன கொடுக்குது அப்படின்னா ஒரு எனர்ஜியை கொடுக்குது, கரெக்டாக? ஸோ அதை தான் வந்து எனர்ஜி சோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது ஒரு எனர்ஜி சோர்ஸோட ஒரு கேரக்டரிஸ்டிக் அப்படின்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்த ஒரு டிவைஸ் வந்து இவ்வளோ எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் தரும், இந்த ஒரு டிவைஸ் இவ்வளோ எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் தரும் அப்படின்றத நம்ம சொல்கிறோம் இல்லையா. ஸோ அது வந்து ஒரு கேரக்டரிஸ்டிக். அதால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா எலக்ட்ரிக் சார்ஜை சர்க்கியூட்டை சுற்றி ட்ரைவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஏற்கனவே எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் வந்து ஒரு நாட் அ ஃபோர்ஸ் அப்படின்னு பார்த்துருக்கோம். எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ்னால் என்னதான், அது வந்து ஒரு ஒர்க் டன் இன் மூவிங் ஏ யூனிட் எலக்ட்ரிக் சார்ஜ். ஒரு யூனிட் எலக்ட்ரிக் சார்ஜ் என்னது? யூனிட்னா இது ஒரு எலக்ட்ரிக் சார்ஜை சர்க்கியூட்டை சுற்றி கொண்டு போகிறதுக்கு எனக்கு எவ்வளோ ஒர்க் டன் ஆகுது அப்படிங்கிறத தான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ்ன்னு சொல்லுவோம். இட் இஸ் அ ஒர்க் டன் இன் மூவிங் யூனிட் எலக்ட்ரிக் சார்ஜ் அரௌண்ட் த சர்க்கியூட். ஒரு சர்க்கியூட்டை சுற்றி ஒரு யூனிட் எலக்ட்ரிக் சார்ஜை கொண்டு போகிறதுக்கு எனக்கு தேவைப்படக்கூடிய ஒர்க் டன். இது வந்து எப்படி மெஷர் பண்ணுறோம் அப்படின்னா ஜூல் கூலும் பவர் -1 அல்லது வோல்ட் மூலியமாக நம்ம வந்து மெஷர் பண்ணுறோம். ஓகே, ஆஃப் திஸ் எலக்ட்ரிக்கல் இது எல்லாத்தையும் விட எலக்ட்ரிக்கல் ஜென்ரேட்டர் தான் ரொம்ப பவர்ஃபுல்லான மெஷின்ஸ். ஸோ அதை தான் வந்து நிறைய ஒரு பெரிய அளவில் வந்து பவர் ஜென்ரேட் பண்ணுறதுல எல்லாமே யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட், அக்கார்டிங் டு ஃபாரடேஸ் லா ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன் படி, ஃபாரடே லா ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன் படி அண்ட் EMF இஸ் இன்டியூஸ்ட் இன் த சர்க்கியூட். ஒரு எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் வந்து ஒரு சர்க்கியூட்டில் வந்து இன்டியூஸ் ஆகும். எப்போ அப்படின்னா மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் லிங்க்டு வித் இட் சேஞ்சஸ். அந்த சர்க்கியூட் கூட லிங்க் ஆகிருக்கிற மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும்போது. சரியா? எப்போ வந்து ஒரு சர்க்கியூட்டில் வந்து EMF வந்து இன்டியூஸ் ஆகும்னு சொல்கிறாங்க, with magnetic flux linked with it changes. அந்த சர்க்கியூட் கூட எனக்கு லிங்க் ஆகிருக்கிற மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும்போது எனக்கு ஒரு இன்டியூஸ்ட் EMF வந்து ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்றத சொல்லலாம். ஓகே, இப்போ பேசிக்காக வந்து மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் வந்து ஒரு மேக்னெட்னா இதை சுற்றி என்ன இருக்கும், மேக்னெட்டிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் இருக்கும், கரெக்டாக? ஸோ மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் அப்படின்னு சொல்கிறது நம்பர் ஆஃப் மேக்னெட்டிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் பாசிங் த்ரூ எ பர்டிகுலர் ஏரியா. ஃபார் எக்ஸாம்பிள், நான் இந்த ஏரியா வச்சுக்கிறேன். இந்த ஏரியாவில் எனக்கு எத்தனை மேக்னெட்டிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் போகுது? இங்கே ஒரு லைன்ஸ் போகுது, இங்கே ஒரு லைன் போகுது, ஓகேவா? ஸோ அப்போ நம்பர் ஆஃப் மேக்னெட்டிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் பாசிங் த்ரூ எ பர்டிகுலர் ஏரியா தான் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ ஒரு EMF எப்படி ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னா, இங்கே நான் வந்து ஒரு சர்க்கியூட் வச்சுக்கிறேன், ஓகேவா? இங்கே வந்து சர்க்கியூட் வச்சுக்கிறேன். அந்த EMF இஸ் இன்டியூஸ்ட் இன் அ சர்க்கியூட். இந்த சர்க்கியூட்டில் எனக்கு எப்போ வந்து EMF இன்டியூஸ் ஆகும் அப்படின்னா when magnetic flux linked with it changes. அது கூட லிங்க் ஆகிருக்கிற அந்த ஒரு மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகும்போது, மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ்னால் என்னென்னு பார்த்தோம், நம்பர் ஆஃப் மேக்னெட்டிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் தானே பார்த்தோம். இப்போ when the magnetic flux linked with it changes, இதை நம்ம சேஞ்ச் பண்ணும்போது, இதை மூவ் பண்ணும்போது அந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் நம்பர் ஆஃப் லைன்ஸும் வந்து சேஞ்ச் ஆகும். ஏன்னா நம்ம கிட்ட கொண்டு வரும்போது நிறைய லைன்ஸ் வந்து இதுக்குள்ளே வரும், தூரம் கொண்டு போகும்போது இந்த பர்டிகுலர் ரீஜனில் வந்து கம்மியான லைன்ஸ் வரும். அப்போ அந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் நம்பர் ஆஃப் லைன்ஸ் பர் யூனிட் ஏரியா, ஸோ அந்த இது சேஞ்ச் ஆகும்போது உங்களுக்கு இன்டியூஸ்ட் EMF ப்ரொடியூஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. சரியா? ஸோ பேசிக்காக வந்து இந்த மாதிரி எலக்ட்ரிசிட்டி எல்லாமே ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 2 விஷயம் தேவை. ஒன்று என்ன அப்படின்னா மேக்னெட்டு, இன்னொன்று வந்து மோஷன். ஓகே, மோஷன் இருந்தால் மட்டும்தான் உங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா அந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸை சேஞ்ச் பண்ண முடியும். அந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸை சேஞ்ச் பண்ண முடியும். மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் அப்படிங்கிறது என்னது, நம்பர் ஆஃப் மேக்னெட்டிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் பாசிங் த்ரூ ஏ பர்டிகுலர் ஏரியா. ஸோ இப்படி இன்டியூஸ் ஆகிற EMF தான் வந்து என்னென்னு சொல்கிறாங்க, இன்டியூஸ்ட் EMF அப்படின்னு சொல்கிறாங்க. த மேக்னிடியூட் ஆஃப் த இன்டியூஸ்ட் EMF எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா
எப்சிலான் இஸ் ஈக்குவல் டு d5b பை dt அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல வந்து உங்களுக்கு இங்கே ஒரு வார்த்தை பாருங்கள், அண்ட் இஎம்எஃப் இஸ் இன்டியூஸ்ட் இன் அ சர்க்கியூட் வென் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் லிங்க்டு வித் இட் சேஞ்சஸ். அப்போ இஎம்எஃபோட வேல்யூ அப்படிங்கிறது என்னென்னா சேஞ்சஸ் இன் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ். கரெக்டாக, சேஞ்சஸ் இன் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ். அப்போ வந்து மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸை வந்து நம்ம எப்போவுமே வந்து 5b அப்படின்னு தான் சொல்லுவோம். இந்த ஸ்டார்டிங் லெசனில் பார்த்தீங்கனாலே தெரியும், மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸை வந்து நம்ம 5b அப்படின்னு தான் சொல்லியிருக்கோம். சரியா? ஸோ அப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இஎம்எஃப் அப்படிங்கிறது அண்ட் இஎம்எஃப் அப்படிங்கிறது வந்து என்னது மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகுறதுன்னு வரும். இஎம்எஃப் இஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ்னு என்னது, அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது. பிகாஸ் டி பை டிடின்னா என்னது, அது வந்து சேஞ்ச் ஆகுதுன்னு அர்த்தம். இப்போ டி பை டிடி ஆஃப் 5b அப்படிங்கிறது வருது. அல்லது இப்போ நம்ம 5bக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, என்னது பிஏ காஸ் தீட்டா அப்படின்னு சொல்கிறது. ஸோ அதனால் வந்து நம்ம 5bக்கு பதிலாக என்ன போட்டுக்கலாம், பிஏ காஸ் தீட்டா அப்படின்னு போட்டுக்கலாம். அப்போ இந்த ஈக்குவேஷன்லேருந்து எனக்கு என்ன தெரியுது அப்படின்னா இன்டியூஸ்ட் இஎம்எஃப் வந்து எப்படிலாம் ப்ரொடியூஸ் பண்ணலாம் அப்படின்னா பை சேஞ்சிங் த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் இன் எனி ஆஃப் த ஃபாலோவிங் வேஸ். நம்ம வந்து மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸை சேஞ்ச் பண்ணணும். ஓகே, அந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸை எப்படிலாம் சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னா பை சேஞ்சிங் த மேக்னெட்டிக் ஃபீல்ட் சேஞ்ச் ஆகிறது மூலமா இஎம்எஃப் ப்ரொடியூஸ் ஆகும். பை சேஞ்சிங் த ஏனது ஏரியா சேஞ்ச் பண்ணுறது மூலமா இஎம்எஃப் ப்ரொடியூஸ் ஆகும். அதுக்கப்புறம் தீட்டா, அந்த காஸ் தீட்டான்னு இருக்குல்ல, தீட்டானா ரிலேட்டிவ் ஓரியன்டேஷன் ஆஃப் தி காயில் வித் த மேக்னெட்டிக் ஃபீல்ட். ஸோ அந்த ரிலேட்டிவ் ஓரியன்டேஷன் அதை எப்படி அமைச்சிருக்காங்க அப்படிங்கிறத பொறுத்து உங்களுக்கு மேக்னெட்டிக் இன்டியூஸ்ட் இஎம்எஃப் ப்ரொடியூஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. இந்த தீட்டானா இந்த இடம், இந்த காயில், இது வந்து அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டோட எப்படி வச்சுருக்காங்க அப்படிங்கிறத பொறுத்து உங்களுக்கு என்ன ஆகும், மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ சேஞ்ச் இன் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். அது மூலயமா உங்களுக்கு வந்து இஎம்எஃப் வந்து இன்டியூஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த 3 மெத்தட் இருக்குது. ஓகேவா? இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்ன அப்படின்னா இண்டக்ஷன் ஆஃப் இஎம்எஃப் பை சேஞ்சிங் த மேக்னெட்டிக் ஃபீல்டு. முதல்ல என்ன சொல்லியிருந்தாங்க, மேக்னெட்டிக் ஃபீல்டை சேஞ்ச் பண்ணுறது மூலமா உங்களால் வந்து இன்டியூஸ்ட் இஎம்எஃப் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும்னு சொல்லியிருந்தாங்கல்ல. ஸோ அது எப்படின்னு பார்க்கலாம். ஃப்ரம் ஃபேரடே எக்ஸ்பெரிமெண்ட்லேருந்து ஆன் எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷனில் என்ன டிஸ்கவர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இஎம்எஃப் இஸ் இன்டியூஸ்ட் இன் த சர்க்யூட் ஆன் சேஞ்சிங் த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் ஆன் த ஃபீல்ட் த்ரூ இட். பேசிக்காக இப்போ நம்ம பார்த்தோம்ல, அதுதான் இஎம்எஃப் வந்து எப்படி வந்து ஒரு சர்க்யூட்டில் இன்டியூஸ் பண்ண முடியும் அப்படின்னா மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணுறது மூலமா இஎம்எஃப் வந்து இன்டியூஸ் பண்ண முடியும். அப்போ அந்த சேஞ்ச் இன் ஃப்ளக்ஸை நம்மளால் எப்படி கொண்டு வர முடியும்? ஓகேவா? சர்க்யூட் ஆன் சேஞ்சிங் த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ்ன்னு சொல்கிறாங்களே, அப்போ அந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸை எப்படி சேஞ்ச் பண்ணுறதுனா 2 மெத்தட் மூலமா நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியும். ரிலேட்டிவ் மோஷன் பிட்வீன் த சர்க்யூட் அண்ட் த மேக்னெட். நம்ம இப்போ பார்த்தோம் இல்லையா, இங்கே வந்து இந்த சர்க்யூட் இருக்குது, இங்கே வந்து இந்த சர்க்யூட் இருக்குது வயலட் கலரில் போட்டிருக்கிறது, இங்கே பிங்க் கலரில் போட்டிருக்கிறது வந்து உங்களுக்கு மேக்னெட். ஓகேவா? ஸோ இதுக்கு இடையில இருக்கிற அந்த ரிலேட்டிவ் மோஷன், இது ரெண்டுத்தையும் வந்து நீங்கள் வந்து லைக் மோஷன் ஏற்படுத்துறதுனால ஒன்று நீங்கள் மேக்னெட் எடுத்துகிட்டு இதுக்கிட்ட தூரம் போயிட்டு அப்படி வரலாம், அல்லது இந்த சர்க்யூட்டை வந்து நீங்கள் கிட்ட கொண்டு போயிட்டு தூரம் வரலாம். அந்த மாதிரி ரிலேட்டிவ் மோஷன் பிட்வீன் த சர்க்யூட் அண்ட் த மேக்னெட். இது ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட். வேரியேஷன் இன் கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ த நியர்பை காயில். ஸோ பக்கத்தில் இருக்கிற காயிலோட கரண்ட்டை வந்து சேஞ்ச் பண்ணுறது. விச் மீன்ஸ் என்ன அர்த்தம் அப்படின்னா இங்கே ஒரு காயில் இருக்கும். ஓகேவா? அதுக்கப்புறமேட்டு இங்கே ஒரு காயில் இருக்கும். இந்த காயிலில் நீங்கள் கரண்ட் ஃப்ளோவை சேஞ்ச் பண்ணுறது மூலயமா உங்களுக்கு இந்த இடத்துல வந்து மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? வேரியேஷன் இந்த கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ த நியர்பை காயில், செகண்ட் எக்ஸ்பெரிமெண்ட். ஸோ இது ரெண்டுத்து மூலியமாகவும், ஓகேவா, இந்த 2 மெத்தட் மூலியமாகவும் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸை சேஞ்ச் பண்ணலாம். மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸை சேஞ்ச் பண்ணுறது மூலிமா உங்களால் இன்டியூஸ்ட் இஎம்எஃப் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஓகேவா? அப்போ இது வந்து சேஞ்ச் இன் மேக்னெட்டிக் ஃபீல்டை பொறுத்து வருது. அடுத்தது இண்டக்ஷன் பை இஎம்எஃப் பை சேஞ்சிங் த ஏரியா ஆஃப் த காயிலை சேஞ்ச் பண்ணுறது மூலிமா நம்ம வந்து எப்படி வந்து இஎம்எஃப் இன்டியூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கன்சிடர் ஏ கண்டக்டிங் ராட் ஆஃப் லென்த் எல். இப்போ வந்து ஒரு ராட் எடுத்துக்கோங்க. ஓகேவா? அதோட லென்த் வந்து எல் அப்படின்னு சொல்லிட்டாங்க. மூவிங் வித் அ வெலாசிட்டி v டுவர்ட்ஸ் அ லெஃப்ட் ஆன் த ரெக்டாங்குலர் மெட்டாலிக் ஃப்ரேம் ஒர்க். இங்கே வந்து ஒரு ரெக்டாங்குலர் மெட்டாலிக் ஃப்ரேம் ஒர்க் இருக்குல்ல, அதுக்கு லெஃப்ட் சைடில் மூவ் ஆகுது வித் அ வெலாசிட்டி v அப்படிங்கிற ஒரு வெலாசிட்டியில் லெஃப்ட் சைடில் மூவ் ஆகுது. த ஹோல் அரேஞ்ச்மெண்ட் இஸ் பிளேஸ்ட் இன் a uniform magnetic field B vector. Those magnetic field are perpendicularly directed into the plane of the paper. இந்த ஹோல் அரேஞ்ச்மெண்ட்டையும் உங்களுக்கு யூனிஃபார்மான ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டில் வச்சுருக்காங்க. இங்கே கிராஸ்ன்னு போட்டிருக்காங்கல்ல, அதுதான் வந்து யூனிஃபார்மான ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஓகேவா? ஏன்னா ஈக்குவல் டிஸ்டன்ஸ் அரேஞ்ச்மெண்ட்டில் இருக்குது. இது எல்லாமே இந்த மேக்னெட்டிக் லைன்ஸ் எல்லாமே உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா இன்டூ த பேப்பராக இருக்குது. ஓகேவா? இந்த மாதிரி கிராஸ் சிம்பிள் போட்டாங்கன்னா எப்படி ஞாபகம் வச்சுக்கோங்கன்னா ஒரு ஆரோ மார்க்கில் பின்னாடி உங்களுக்கு என்ன இருக்கும், ஒரு இன்டூ சிம்பிள் தானே இருக்கும். ஸோ அப்போ நீங்கள் வந்து இப்படி பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு பின்னாடி இன்டூ தானே தெரியும். அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்டூ த பிளேன் ஆஃப் த பேப்பராக இருக்குது.
ஓகேவா. ஆஸ் அ ராட் மூவ்ஸ் ஃப்ரம், இப்போ இங்கே லென்த் ராடுன்னு வச்சுருக்கோம்ல, இந்த ராடை ஏபியிலேருந்து நீங்கள் டிசிக்கு மூவ் பண்ணுறீங்க. இன்னும் டைம் டிடி, டிடினா கொஞ்சம் டைமில் நீங்கள் வந்து இங்கேருந்து இங்கே சேஞ்ச் பண்ணிடுறீங்க. அப்போ ஏரியா என்க்ளோஸ்ட் பை த லூப் அண்ட் ஹென்ஸ் த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் த்ரூ த லூப் டிக்ரீஸ் ஆகும். அப்போ உங்களுக்கு என்ன ஆகும், ஏரியாவாக இருக்கட்டும் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸாக இருக்கட்டும் டிக்ரீஸ் ஆகும். ஏன்னா முன்னாடி இவ்வளோ அளவுக்கு ஏரியா இருந்தது, நீங்கள் இப்படி கொண்டு வந்தோடனே இவ்வளோ அளவுக்கு ஏரியாவாக மாறிடுச்சு. ஒரு விஷயம், நீங்கள் இந்த அளவு கொண்டு வந்தோடனே இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு எல்லாமே கணக்கில் எடுத்துக்க மாட்டோம். அப்போ மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸும் குறையும்ல, அதை சுற்றி இருக்கிற நம்பர் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ் பாசிங் த்ரூ ஏரியாவும் உங்களுக்கு குறையும். அப்போ த ஏரியா என்க்ளோஸ்ட் பை த லூப் அண்ட் ஹென்ஸ் த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் த்ரூ த லூப் டிக்ரீசஸ். ஓகேவா. ஸோ அதுதான் இந்த படத்தில் கொடுத்துருக்காங்க. இப்போ இதுக்கேற்ற மாதிரியான ஒரு சின்ன டெரிவேஷன் இருக்குது, ரொம்ப முக்கியமான டெரிவேஷன். த சேஞ்ச் இன் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் இன் டைம் டிடி இஸ் கிவன் பை, நமக்கு நார்மலாக என்னன்னு தெரியும், d5b இஸ் ஈக்குவல் டு பி இன்ட்டு சேஞ்ச் இன் ஏரியா. ஏன்னா வந்து நம்ம வந்து முன்னாடியே வந்து பிஏ காஸ் தீட்டா அப்படின்றத பார்த்துருப்போம் இல்லையா, அந்த ஃபார்முலாவில் பிஏ காஸ் தீட்டான்னு பார்த்துருப்போம். இந்த இடத்துல வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா d5 அப்படின்னு சேஞ்ச் பண்ணும்போது உங்களுக்கு காஸ் தீட்டாவெல்லாம் விட்டுருங்க. இந்த இடத்துல வந்து வித் ரெஸ்பெக்ட் டு டிஏன்னு மட்டும் வரும். ஓகேவா. ஸோ அதனால தான் உங்களுக்கு என்ன இருக்குது அப்படின்னா, உங்களுக்கு ஏற்கனவே என்னன்னு தெரியும்னா 5 இஸ் ஈக்குவல் டு பிஏ காஸ் தீட்டான்னு தெரியும். ஓகேவா. இப்போ இதை வந்து நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறீங்க. அப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது உங்களுக்கு தீட்டா அது போயிடும். ஓகேவா. இந்த இடத்துல வந்து நீங்கள் இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குல்ல, அது வந்து கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்குது. ஓகேவா. அது உங்களுக்கு கான்ஸ்டன்டே கொடுத்துட்டாங்க. அப்போ உங்களுக்கு ஏரியா தான் இப்போ சேஞ்ச் ஆகுது. அப்போ d5 இஸ் ஈக்குவல் டு பி இன்ட்டு சேஞ்ச் இன் ஏரியான்னு வரும். அப்போ ஏரியா என்னவா இருக்குது, முதல்ல ஏபிசிடியாக இருக்குது. ஓகே. அப்போ வந்து சின்ஸ் ஏரியா எப்படி வருது அப்படின்னா, இப்போ உங்களுக்கு எப்படி சேஞ்ச் ஆயிருக்கு அப்படிங்கிறது வந்து, அந்த சேஞ்ச் இன் ஏரியானா உங்களுக்கு இந்த ஏரியா தான் சேஞ்ச் ஆயிருக்கு. கரெக்டாக, முன்னாடி இவ்வளோ ஏரியா இருந்தது, இந்த ஏரியா தான் உங்களுக்கு சேஞ்ச் ஆயிருக்கு. இப்போ இந்த ஏரியாவை எப்படி கண்டுபிடிப்பீங்க, லென்த் இன்ட்டு பிரெத்துன்னு தான் நம்ம கண்டுபிடிப்போம். இந்த இடத்துல லென்த் ஓகே, பிரெத்துங்கிறது உங்களுக்கு என்னன்னா விடிடின்னு கொடுத்துருக்காங்க. எப்படின்னா பேசிக்காக உங்களுக்கு வெலாசிட்டியோட ஃபார்முலா என்னன்னு தெரியும், வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம்னு தெரியுமா. அதை வந்து நம்ம பிரெத்துன்னு வச்சுக்கலாம். ஏன்னா பிரெத் பை டைம்னா டிடின்னு கொடுத்துட்டாங்க, அவங்க சின்ன டைமில் தான் போகுதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ நான் டிடி இந்த சைடு கொண்டு வரேன். அப்போ விடிடி இஸ் ஈக்குவல் டு பிரெத்துன்னு வருமா. அப்போ பிரெத்துக்கு பதிலாக என்ன போடுங்க அப்படின்னா விடிடி அப்படின்றத போடுங்க. அப்போ விச் இஸ் ஈக்குவல் டு ஏரியான்னு வந்திருக்கும். அதனால தான் இங்கே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஏரியா ஏபிசிடி இஸ் ஈக்குவல் டு பி இன்ட்டு இந்த பியை இங்கேயே போட்டுட்டு ஏரியாவுக்கு பதிலாக எல்விடிடி அப்படின்றத போட்டிருக்காங்க. அப்போ d5 பை டிடி, இங்கே இடத்துல வந்து d5b தானே இருக்குது, இந்த டிடி இந்த கீழே கொண்டு வந்தால் d5b பை டிடி இஸ் ஈக்குவல் டு பிஎல்வின்னு வரும். சரியா. நான் என்னோட ஸ்கூல் படிக்கும்போது நான் இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டேன் அப்படின்னா பிலீவ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டேன். ஸோ அந்த பேஸ் பண்ணி ஓகே ஏரியா சேஞ்ச் ஆகுதுன்னா பிலீவ் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆஸ் அ ரிசல்ட் ஆஃப் சேஞ்ச் இன் ஃப்ளக்ஸ் அண்ட் இஎம்எஃப் இஸ் ஜென்ரேட்டட் இன் த லூப். நம்ம வந்து ஃப்ளக்ஸை சேஞ்ச் பண்ணுறதுனால, ஏன்னா இப்போ நம்ம ஃப்ளக்ஸை வந்து குறைச்சிருக்கோம்ல, அப்போ சேஞ்ச் பண்ணுறதுனால ஒரு இஎம்எஃப் வந்து இன்டியூஸ் ஆகும். த மேக்னிடியூட் ஆஃப் த இன்டியூஸ்ட் இஎம்எஃப் இஸ் நமக்கு ஏற்கனவே தெரியும், எப்சிலான் இஸ் ஈக்குவல் டு d5b பை டிடி அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ d5b பை டிடியோட வேல்யூ வந்து நம்ம பிஎல்வின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ அதை இங்கே போட்டிங்க அப்படின்னா இதை தான் வந்து நம்ம மோஷனல் இஎம்எஃப் அப்படின்னு சொல்லுவோம். திஸ் இஎம்எஃப் த டைரக்ஷன் ஆஃப் த இன்டியூஸ்ட் கரண்ட். அப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரு கரண்ட் இன்டியூஸ்ட் கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும் இல்லையா, அதை வந்து ஃப்ளெமிங் ரைட் அண்ட் ரூல் படி கிளாக் வைஸில் போகுது அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால தான் உங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த இடத்துல வந்து கரண்ட் வந்து இப்படி சொல்லியிருக்காங்க, தட் இஸ் இப்படி கிளாக் வைஸில் போகுது அப்படின்னு சொல்கிற மாதிரி. ஓகே. ஸோ நம்ம இப்போதைக்கு நம்ம எப்படி வந்து இஎம்எஃப் ப்ரொடியூஸ் பண்ணலாம் மேக்னெட்டிக் ஃபீல்டை சேஞ்ச் பண்ணுறது மூலயமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அதுக்கப்புறமேட்டு ஏரியாவை சேஞ்ச் பண்ணுறது மூலிமா எப்படி வந்து இஎம்எஃப்பை இன்டியூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.